சட்டங்கள் வரும் போகும், அது வந்துட்டு போகட்டும். நிச்சயமாக வெளிநாட்டு மக்கள் வந்து இங்கே பிரான்ஸில் வேலைக்கு தேவை. ஏன்னா நிறைய பகுதிகளில் வேலைகளுக்கு ஆட்களே இல்லை. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஆனால் தரமான ஆட்களையும் முறையான ஆட்களையும் தான் பிரான்ஸ் வேலைக்கு எடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. எனவே உங்களோட டொசியரும் சரி, நீங்களும் தரமாக இருந்தீங்களேயானால் எந்த பயமும் தேவையில்லை. இல்லை என்றால் ஆபத்தானபடி என்ன நான் முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி டேஞ்சர் சூனில் தான் இருக்கிறீங்க. எப்பவும் உங்களுக்கு எதுவும் நடக்கலாம்ன்ற என்ன அர்த்தம், உங்களை பிடிக்கப்படலாம், நாட்டுக்கு அனுப்பப்படலாம். டாக்குமெண்ட்ன்றது அவை எப்படி பார்க்கணும்னா மினிமம், அதாவது குறைந்த அளவு ஒரு வருஷத்தில் 3 டாக்குமெண்ட் என்றாலும் நீங்கள் இங்கே ஃப்ரான்ஸில் தான் தொடர்ந்து வாழ்கிறீங்கன்றது ஒருத்தர் ப்ரெசன்ஸ், அதாவது நீங்கள் தொடர்ந்து இங்கேயே இருக்கிறீங்கன்றதை காட்டுறதுக்கு 3 டாக்குமெண்டாலும் வேணுமா. இப்போ உதாரணங்கள் எந்த ப்ரிஃபெக்சரில் கொடுக்குறாங்க, எதில் கொடுக்க மாட்டாங்க, எதில் நீண்ட காலம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவை உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நீங்கள் எப்படியான வக்கீல் ஒரு ஆளை பார்த்து இது சம்பந்தமான அப்டேட்டுகளை நீங்கள் பெறணும் என்றால் வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த விசா சம்பந்தப்பட்ட துறையில் ஸ்பெஷலிஸ்ட், இதில் நிபுணத்துவம் பெற்ற வக்கீல்கள் என்று இந்த துறையிலேயே பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த வக்கீல்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார். வணக்கம், இது கிஷோர் டிவி, நான் கிஷோர்.